இன்று மதியம் ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் களக்காடு சிதம்பராபுரம். மலை அடிவாரம் ஏறக்குறைய மேற்கு மலை தொடர்ச்சி அடிவாரத்துக்கு வந்திருக்கோம். இது வடகிழக்கில் இருந்து இது முதல் ஸ்கேன் 45 மீட்டர் லென்த்து. 40 மீட்டருக்கு ரிப்போர்ட் கிடைக்கும். இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு வட மேற்கு தென்கிழக்கு, அதனால் வடகிழக்கிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஆழம் 125 மீட்டர் ஆழம் தான். ஏன்னா அவங்க அதிகப்படி 300 அடி ஆழம் தான் போர்வெல் போட விரும்புகிறாங்க. அந்த 300 அடி ஆழத்துக்குள்ளே உள்ள தண்ணி இருக்கா இல்லைங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். இது ரெண்டாவது 40 மீட்டருக்கான ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் பார்த்த ஸ்கேனுக்கு நேர மேற்க ரெண்டாவது ஸ்கேன் நடக்கு. 40 மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும். அதே 125 மீட்டர் ஆழம். முதல் ஸ்கேனில் 22வது மீட்டர் டிஸ்டன்ஸில் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் 60 அடிக்கு கீழே ஒன்றுமே இல்லை. 60 அடியில் வரக்கூடிய அந்த சிதைவு பாறையில் வரக்கூடிய ஈரம், சகதி, அந்த மாதிரி அமைப்பு தான் அதில் இருக்குது. கிணறுக்கு அது நல்லா ஓடும். இந்த ரெண்டாவது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 35.10 மீட்டர்லேயும் 5.10 மீட்டர்லேயும் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 2 ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. 60 மீட்டரில் அந்த பாயிண்ட் கிடைக்கி. அது அநேகமாக 60 அடியிலேருந்து அதிகப்படி 200 அடிக்குள்ளே இந்த பாயிண்ட் அமைஞ்சிருக்கிறது. ஸோ முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டை விட இது பெஸ்ட்டு. இந்த 35.1 அங்கே 22 மீட்டர் அடையாளம் வச்சது 2 ஒரே சரம். வடமேற்கு தென்கிழக்குங்கிற டேரக்ஷனில் ஒரே சரத்தில் இருக்குது. அங்கே கிழக்க உள்ளதில் விட இங்கே மேற்க பார்த்த பாயிண்ட்டும் நல்லாயிருக்கு. இங்கே மேற்கு மலை தொடர்ச்சி அடிவாரத்தில் தான் இருக்கும். யானைகள்லாம் சர்வசாதாரணமாக வந்து இறங்கி போகக்கூடிய இடம் இது. யானை, கரடி. இடத்தினுடைய வடமேற்கு மூலையில் இது 3வது ஸ்கேன். இதில் 40 மீட்டர் ரிப்போர்ட் வரும். அதே 125 மீட்டர் ஆழம் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 2வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். முதல் ஸ்கேனை விட 2வது ஸ்கேனில் 2 இடம் நல்ல அடையாளம். ஆனால் டெப்த் வந்து அதே 60 மீட்டர் தான். ஆனால் முதல் ஸ்கேன் அடையாளத்தை விட அதிக தண்ணி வரக்கூடிய இடம். யானைகள், கரடிகளாக வருமா? வரும், கண்டிப்பாக வரும். அவங்க இடத்துல வந்துக்கிட்டு நீ வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக இது அவங்க இடம், வரத்தான் செய்வாங்க. அப்போ பயிர்கள் வச்சா பாதுகாப்பு வைக்கணும். யானை தான் எதுக்குள்ளேயும் புகுந்துடுத. வேறு என்ன மிருகங்களாம் வரும்? யானை, கரடி தவிர மிளா, பன்னி, சிறுத்தை, புலி பார்த்தது கிடையாது. ஒன்றரை ஏக்கர் இடம் சிதம்பராபுரம் களக்காடு ஆய்வு பண்ணி செய்ய வந்த இடத்துல மொத்தம் 3 ஸ்கேனு. 3வது ஸ்கேனில் அடையாளம் எதுவும் வைக்கலை. அதில் 2வது ஸ்கேனு தான் பெஸ்ட்டு அடையாளம். அந்த 2 அடையாளத்திலையும் 30 அடி ஆழத்துலேருந்து 210 அடி ஆழத்துக்குள்ளே ஒரு நிமிடத்துக்கு 20 லிட்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 2 அடையாளம் செய்த இடங்கள்லையும் போர்வெல் போட்டு பார்த்துக்கலாம். இது ஒரு ஓடை, ஆங்கநேரியன் கால்வாய் என்று இது நினைக்கிறேன். கால்வாயா? அதில் போட்டு போனேன். என்ன போட்டிருக்கு? இது எரிக்கிற இடம்.
இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. 2 பாயிண்ட் இருக்குது, ஆனால் ஒரு இடத்துல தான் அடையாளம் வச்சோம். அது சுமாரான பாயிண்ட்டு. இதில் 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கு. இது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா இருக்குது. இது 3வது ஸ்கேன். இதில் அடையாளம் எதுவுமே வைக்கலை. ஸோ 30 அடி ஆழத்தில் இருந்து அதிகப்படி ஒரு 220 அடி ஆழம் வரைக்கும் போர்வெல் போட்டு பார்க்கலாம். மினிமம் ஒரு 20 லிட்டர் நிமிஷத்துக்கு தண்ணீர் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது.